இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பயணத்தின் ஆரம்பத்திலே கைகோர்த்து வந்த நண்பர்களாம் பெரிது. அரைவழியில் ஆபத்து அணுகி வரும் பொழுது பிரிந்தே மறைந்து சொல்லும் போலி நண்பர்களின் கூட்டம் கண்டு சோர்ந்து விட்டாயோ? நிலைமாறும் உலகில் நிலைமாறாது நிலைத்து நிற்கும் உயிரினும் மேலாய் உன்னையும் நேசிக்கும் இயேசுவனும் நண்பர் ஒருவர் உனக்கு உண்டு, கலங்காதே. உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். காலையில் எழுந்ததும் ஆவலாய் சொல்வேன் கவலைகள் அனைத்தையுமே. சுமை தாங்கும் இயேசு சும்மாயிராரே, துன்பங்கள் யாவும் பறந்திடுமே. காலையில் எழுந்ததும் ஆவலாய் சொல்வேன் கவலைகள் அனைத்தையுமே. சுமை தாங்கும் இயேசு சும்மாயிராரே, துன்பங்கள் யாவும் பறந்திடுமே. உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார்.
உதவாத நண்பர்களாயிரம் அரை வழியில் பிரிந்ததுண்டு. நல் நண்பர் இயேசு என் நிலை அறிந்து ராப்பகல என்னை காத்திடுவார். ஆபத்திற்குதவாத நண்பர்களாயிரம் அரை வழியில் பிரிந்ததுண்டு. நல் நண்பர் இயேசு என் நிலை அறிந்து ராப்பகல என்னை காத்திடுவார். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். உள்ளம் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். உயிராய் நேசிக்க ஒருவர் இல்லையா என்றேங்கும் என் மனமே. உயிரினும் மேலாய் உன்னையும் நேசிப்பேன் என்றாரே என் ஆத்மநேசர். உயிராய் நேசிக்க ஒருவர் இல்லையா என்றெங்கும் என் மனமே. உயிரினும் மேலாய் உன்னையும் நேசிப்பேன் என்றாரே என் ஆத்மநேசர். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசையில் நட்சத்திர என்ற நிகழ்ச்சி மூலமாக உடைந்து போன உள்ளங்களை காயங்களை கட்டும்படியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கின்றது, அநேகம் பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நல்ல பாடல் சகோதரி பத்மா மொழியார் அவர்கள் இயற்றின பாடல், உண்மை நண்பர் ஒருவரை கண்டேன். உண்மையான நண்பர் ஆண்டவராய இயேசு மாத்திரமே. இந்த உலகத்திலே பாருங்கள், நாங்கள் ஒரு முதியோல்லம் வைத்து நடத்துகின்றோம். பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்ட நிலைமை, பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்ட நிலைமை, கணவன் மனைவியை கைவிட்ட நிலைமை, மனைவி கணவனை கைவிட்ட நிலைமையிலே இன்றைக்கு நாம் செய்திகளை கேள்விப்படுகின்றோம். உண்மையான நண்பர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. பாருங்கள், சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பற்றி. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா? உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகின்றதா? அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு எழும்பிய கூட்டம்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும். அதையே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, துதிக்கு பாத்திரரே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி நாம் துதிக்க சாத்தானை மிதிக்கின்றோம். அதே சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படுவார்களாக. பாருங்கள், ஆண்டவர் உங்களை துணை செய்து உங்களை தேற்றுகின்றார், உங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றார், உங்களுடைய காயங்களை கட்டுகின்றார். அதை உங்களுடைய பகைவர்கள் கண்டு வெட்கப்படுவார்களாக என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பாருங்கள், சுமை கிராமங்களிலே சில இடங்களிலே அன்றைய காலத்தில் சுமை தாங்கி கல் என்று சொல்லி இருக்கும். தலையிலே சுமையை சுமந்து கொண்டு வருபவர்கள் சற்று நேரம் அதில் வைத்து இளைப்பாரி விட்டு அதை எடுத்து செல்வார்கள். அதைத்தான் சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல சுமைகள் வந்தாலும் ஆண்டவர் விளக்க காத்திருக்கின்றார். கவலை,
நம்முடைய பவுல் மிக அழகாக எழுதுகின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் வரும் பொழுது மற்றவரிடம் சொல்லுகின்றோம். பாருங்கள், நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நீங்கள் மற்றவரிடம் சொல்லும் பொழுது உங்களை கேலியாக நினைப்பார்கள். நாம் சொல்ல வேண்டிய இடம் இயேசுவானவர் மாத்திரமே. அதைத்தான் பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு சற்று வித்தியாசமாக சொல்லுகின்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கின்றவர். பாருங்கள், என்னை விசாரிக்க, நான் துன்பத்தில் இருக்கிறேன், வியாதியோடு இருக்கின்றேன், கவலையோடு இருக்கின்றேன், என்னை விசாரிக்க யாரும் வரவில்லையா என்று சொல்லி உடைந்து போன உள்ளங்களுக்கு என் ஆண்டவராகிய இயேசு சொல்கின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி மிக அழகாக பேதுரு சொல்லுகின்றார். அதையே யோவான் 6:66 அவருடைய சீசரில் அநேகருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நம்பினவர்கள் என்னை நட்டாற்றிலே விட்டு போய்விட்டார்கள். பாருங்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசுவையே பாருங்கள், அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு சென்றால் கவலையே படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுவானவரே விட்டு போகும்போது நாம் எம்மாத்திரம். கடைசியாக யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே அவருடைய சீசரில் அநேகர்வைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவரை விட்டு கடந்து சென்றார்கள். பாருங்கள், கடைசியாக தரியராஜா தானியேலை சிங்க குகையிலே போட்டார். உண்மையான நண்பன் தானியேல் தரியராஜாவுக்கு. சிங்க குகையிலே போடும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? தானியேல் 6:16 ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். 6:16 இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்புவிப்பார் என்று சொல்லுகின்றார். அதே 6:20 தானியேல் சொல்லுகின்றார், நீ இடைவிடாமல் அந்த ராஜா கல்லறைக்கு வந்து சிங்கக்கோய்க்கு வந்து கேட்கின்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி கேட்டார். பாருங்கள், முதலாவது விசுவாச வார்த்தை, இரண்டாவது ராஜாவுக்கே ஒரு அவிசுவாசம் வந்து கேட்கிறார். அப்பொழுது தானியேல் என்ன சொல்லுகின்றார்? ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று சொல்லுகின்றார். பாருங்கள், மற்றவங்க பேச்சை கேட்டு குழியில் தூக்கி போட்டியே அப்படி என்று அவர் பகைக்கவே இல்லை. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவோட உள்ளத்திலே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கும் குணம், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, அதே போல் மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டோடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு, மற்றும் யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷினரிகள் ராக்லன் ஸ்வார்ட்ஸ் ஆகியவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறைந்த செலவிலே சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோம்னு சொன்ன வேத வசனத்தின்படி உங்கள் பகுதியிலே குறைந்த செலவிலே ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு மீண்டும் நன்றி. தொடர்ந்து ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.